உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. ஒரு பெண் குழந்தை பிறந்ததை தவம்னு எழுதுறாரு. எத்தனை பேர் உலகத்துல பொம்பளை பிள்ளை பிறந்ததை தவம்னு ஒத்துக்கிறாங்க? என்ன பாவம் பண்ணமோ அப்படிங்கிறா. பாவம் பண்ணியா பொம்பளை பிள்ளை பிறக்குது? எல்லாம் நல்லது தானே, எதுவா இருந்தா. இப்போ பேப்பர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது கருவில் கலைக்கப்படுகிற உயிர்கள்ல பெண் குழந்தைகள் ரொம்ப அதிகம். அது என்ன சொல்றோம், ப்ரொபோர்ஷனா ஆண் பெண் ஈக்குவாலிட்டி இருக்கணும் இந்த படைப்புல. இப்ப இதை பத்தி கவலையே படாம பெண் குழந்தைகள் நிறைய பெண் சிசுக்களை கொண்டுடுறதால ஆண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு, பெண் குழந்தையுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த விளைவு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும். 20 வருஷம் கழிச்சு ஒரு சிக்கல் உண்டு பண்ணும் சமூகத்தில். எப்படி மனசு வருது பெண் குழந்தைகள்னா வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு? எப்படி மனசு வருது? எப்படி நம்ம சமூகத்தில் பதிஞ்சு போன ஒரு விஷயம். தவத்தால் எழுதுறார், செய்த தவத்தின் காரணமாக ஒரு பெண்மகவு வந்து தோன்றியது அப்படின்னு. நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. எனக்கு 2 பெண் குழந்தைகள், அது சந்தோஷமா தான் சொல்றேன். 2வது குழந்தை பிறந்தப்போ கோயம்புத்தூர்ல குடியிருந்தோம் நாங்க. கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி 12:30 மணி என் மனைவிக்கு பேருக்கால வலி ஏற்பட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப என்கிட்ட கார் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 19 வருஷத்துக்கு முன்னாடி கார் கிடையாது. ராத்திரி வெளில வந்து ஒரு டாக்ஸியை கஷ்டப்பட்டு டாக்ஸியை பிடிச்சி கொண்டு போய் அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அதை போய் அவளை உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வெளியே வந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டால் எவ்வளோப்பா பணம் கொடுக்கணும்? மீட்டர் டாக்ஸிலாம் கிடையாது அங்கே. எவ்வளோ பணம் கொடுக்கணும்? அவர் சொன்னார், இப்போ என்ன சார் அவசரம் உங்ககிட்ட, நீங்களே பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ நான் அதுக்கு காசெல்லாம் கேட்டுக்கிட்டு நாளைக்கு நல்ல செய்தியோட கூட கொஞ்சம் வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டார். ரொம்ப கால்குலேட்டிவா சொன்ன, நல்ல செய்தியோட கூட கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவரை பார்க்க முடியல என்னால. 2வது பொன் குழந்தை எனக்கு பிறந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு அவரை தேடிக்கிட்டு ஹோட்டல் அலங்காரம் ஒருத்தர் வண்டி நிற்கும், அங்க போய் டாக்ஸியை பார்த்து, என்னங்க நீங்க அப்புறம் வரவே இல்லை வாங்கிக்கிறேன். அவர் சொன்ன, அதெல்லாம் அப்புறம் என்ன புள்ள, பொம்பளை புள்ள. அவர் மெதுவா அப்படி பார்த்தார், பொம்பளை பிள்ளையா, நீங்களே வேதனையில் இருப்பீங்க, அவர் நீங்களே வேதனையில் இருப்பீங்க, கொடுக்கறதா கொடுங்க அப்படின்னா. ஓ எனக்கு என்ன வேதனை அப்படி பார்த்தா, 2வது பொம்பளை பிள்ளையா, முதல் பொண்ணு இருக்குது, 2வது பொண்ணு அப்படின்னு. அப்ப நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? எப்படியோ அந்த நாட்டு ஒரு மைண்ட் செட். என்ன பெண் குழந்தைன்னு சொன்னா அது ஒரு சாபம் கிடையாது. இது ஏன் வந்ததுன்னு சொல்லட்டுமா? ஆண் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு கொள்ளி வைக்கிற உரிமை இருந்தது, பிறகு அந்த கர்மா பண்ற அதிகாரம் இருந்தது. பெண் குழந்தைகளுக்கு அது இல்லை. நம்ம ஹிந்துஸுடைய மனோபாவம் எப்படின்னா, அந்த மாதிரி காரியம் செய்யறதுக்கு பிள்ளை இல்லாம போயிடுமோ அப்படிங்கறதால ஆம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் வசதி, பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் மட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு மைண்ட்ல. பட் இதை முறியடிச்சவ மீனாட்சி அம்மை. மீனாட்சி அம்மை பொண்ணா பிறந்து அவங்க அப்பாவுக்கு கொள்ளி வச்சா தெரியுமா? புராணங்கள்லயே பெண் குழந்தைகள் அப்பாவுக்கு செய்யலாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. மீனாட்சி அம்மை மகனா பிறந்து அவங்க அப்பாவுக்கு ஈமக்கிரியை அவதான் பண்ணினா. அதனால இதெல்லாம் கூட மாத்தலாம். அது சமய சார்ந்தவர்கள் ஒரு பெரிய மகாநாடு போட்டு என்னென்ன சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணும் சொசைட்டியில அப்படிங்கறத கொண்டு வரணும். பழமையில எவிடன்ஸ் இருக்கு, அது செய்திருக்கிறார்கள் ஆதாரம் இருக்கு. இல்லை திருவிளையாடல் புராணத்துல வருமா? கனவு எப்படி வர முடியும்? பெண் பிறந்தா அது வந்து பாவம்னோ வருத்தம்னோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தவம்னு எழுதுறா சேகர். அதுக்காக சொல்ல வந்த, தவத்தால் பெரிய தவம் பண்ணி இப்படி ஒரு பெண் சிசு அந்த குடும்பத்துல வந்து பிறந்திருக்கு. தவத்தால் யார் வந்து பிறந்தா? அங்க அவர் பால் திருமடந்தையவதைத்தாள் என வந்து மகாலட்சுமியே வந்து பிறந்த மாதிரி. ஒரு பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படும். சில அப்பாட்ட கேளுங்க, ஆமா ஆமா மகாலட்சுமி தான், ஏன் போகும்போது எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வெளியே போயிடுறாளே, உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகை போட வேண்டியிருக்கு, அப்பன் சேர்த்து அத்தனை சொத்தையும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே புறப்பட்டு போறாளே, இப்ப மகாலட்சுமி தான். அப்படி இல்லை. நீங்க ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கங்க, ஆண்கள் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய யோகத்தை பொறுத்து தான் அங்க மிச்சம் இருக்கு. அனுபவம் அப்படிங்கிறதுக்கு அந்த போகத்துக்குரிய மிச்சம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய அந்த அமைப்புக்கு ஏற்ற அளவு தான் அந்த வீட்டில் மிச்சம் இருக்கு. ஒரு ஆம்பளை சாமர்த்தியத்தால ஒன்றும் பெருசா ஒன்றும் மிச்சம் இருக்க முடியாது. இது வந்து ஒரு நுட்பமான ஒரு பகுதி. அதனால அவளை மகாலட்சுமிங்கிறார். அவளுடைய அத்தனை செல்வத்துக்கு உங்க அப்பா காரணமே அந்த பெண் குழந்தை தவத்தா.